ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வருஷம் மலையாளத்தில் வெளியான பொன்மேன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கான்செப்டை டீட்டெயிலாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படம் எடுக்கிறதுல மலையாள சினிமாவை அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி தாங்க இந்த படமும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் கட்சி போஸ்டரை கிழிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ ஹீரோ மாதிரி ஒருத்தர் வரான், ஆனால் அவன் ஹீரோ கிடையாது. போஸ்டரை கிழிச்சவனெல்லாம் போட்டு அடிக்கிறான். இவனுக்கு கட்சி தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் இவன் எப்போ கட்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடையே சுற்றிக்கிட்டு இருப்பான். இவன் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அண்ணன் தான். அப்புறம் அவன் வீட்டுக்கு அவன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. வந்தவங்க இவனை பற்றியும் இவன் ஃபேமிலியை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயினு, அப்புறம் ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட மாமியார் 3 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட மாமியார் சொல்லுவாங்க. அதோட அவங்க சீக்கிரமாக கல்யாணமும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டதும் பொண்ணோட அம்மா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படியே போகும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணனும் இந்த போஸ்டர் கிழிச்சவங்க 2 பேருமே சர்ச்சில் இருப்பாங்க. ஏன்னா சர்ச்சு ஃபாதர் 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் ஹீரோயினோட அண்ணன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். இதை கேட்டு கடுப்பான அந்த போஸ்டர் கிழிச்சவனும் அடி வாங்கினவனும் சரிடா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு வெளில வந்துடுவாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க 25 பவுன் நகை போட சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட அம்மா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட நகை கேட்க போயிருப்பாங்க. ஆனால் தங்க நகையை கவரிங் நகைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயினோட அம்மா கோவமாக வெளியில் வந்துடுவாங்க. வீட்டுக்கு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் இன்னும் கோவமாகி அவனை திட்டுன்னு திட்டிடுவாங்க. அண்ணங்காரனும் என் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரியும், என் கட்சி பார்த்துக்கும், என் கட்சி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவன் கட்சி ஆஃபீஸில் இனி கட்சி பக்கம் வராத, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவனை கொஞ்ச நாள் வெளியில் இருக்க சொல்லிடுவாங்க. அவன் ஒரு பேச்சுலர் ரூமுக்கு போய் தங்கியிருப்பான். அங்கே உள்ளவங்களும் இவனை நிறையா செலவு பண்ணுறான், நம்மளை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தங்க வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்க கிட்ட அவன் தங்கச்சி கல்யாண விஷயத்தை பற்றியும் நகை எடுக்க முடியாத பிரச்சனையை பற்றியும் ஃபுல்லாகவே அவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ரூம்மேட்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. ரூம்மேட்டில் ஒருத்தன் அவன் தங்கச்சி நாளைக்கு நகை கடைக்கு போயிட்டு அந்த தங்கச்சிக்கு என்னென்ன நகை வேணுமோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு பாரில் எல்லாருமே அசம்பிள் ஆகியிருக்காங்க. அப்போ தாங்க நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனே வருது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நகையை முன்கூட்டியே எடுத்து கொடுத்துட்டு கல்யாணத்தில் வர மொய்ப்பணத்துலேருந்து நகைக்கு ரீபே பண்ணிடுற மாதிரி ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வேலையவே நிறையா பேர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணன், அந்த ரூம்மேட் பசங்க, அப்புறம் நம்ம ஹீரோ 3 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஹீரோ நகையை எப்படி மாற்றணும், எங்கே வச்சு மாற்றணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நான் நாளைக்கு நைட்டு நான் காசை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே குடிச்சிக்கிட்டே எல்லாருமே இருப்பாங்க. மறுநாள் தான் அவன் நகை கேட்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பான். கல்யாணமும் முடிஞ்சிருது. அன்றைக்கி நைட்டு பணத்தை வாங்குறதுக்காக ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்குறான். அவ்வளோ மொய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. இப்போ தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாதி நகைக்கான பணம் தான் வந்திருக்கு மொய் பணத்தில், மீதி நகைக்கு பணம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் இருந்தும் காசு வரல, தூங்குறாங்க, அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னா ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அன்றைக்கி நைட்டு வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் ஹஸ்பண்ட் தூங்கவே இல்லை. உடனே செம கோவமாயிடுறான் ஹீரோ. ஒரு கல் எடுத்து அவன் ரூமில் வீசுறதுக்காக போகிறான். உடனே அவன் அம்மா அவனை தடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் தூங்கிடுறான். காலையில் பார்த்தா ஹீரோயின் அவன் ஹஸ்பண்டோட அவள் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் ஹீரோ. டக்குன்னு போய் அவன் பைக் எடுத்து செக் பண்ணுறப்ப அவன் பைக்கில் யாரோ காற்று வேற பிடுங்கி விட்டுருக்காங்க. அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி ஆட்டோ பின்னாடியே ஓடுறான். உடனே அவன் அண்ணன்ட்ட போய் சண்டை போடுறான், என் நகையை கொடுன்னு. அப்போ அவன் முடிஞ்சால் அந்த ஊரில் போய் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அந்த ஊர் ரொம்பவே மோசமான ஏரியா. ஹீரோவும் அந்த ஊரை பேரை கேட்டுட்டு அப்படியே அமைதியாகி போயிடுறான். இப்போ ஹீரோயின் ஹஸ்பண்டோட ஊரை காட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் அந்த நகையெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு ரால் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ராலெல்லாம் அவனோட குழந்தை மாதிரியே பார்த்துக்கிறான். ஹீரோயினும் அப்புறம் அவன் ஹஸ்பண்டும் ஒன்றா ஸ்டேஜில் நிற்கிறப்ப ஹீரோயின் எதர்ச்சியாக பார்க்குறா. அந்த இடத்துல ஹீரோவும் நிற்கிறான். இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து சாக்காயிடுறா. இங்கே நகை கேட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரியே பயந்துக்கிட்டு நிற்கிறா. ஆனால் அந்த இடத்துல அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் எல்லாருமே வராங்க. அப்போ அவன் அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறா. அவங்ககிட்ட எதையாச்சும் சொல்லி அனுப்ப சொல்கிறா. ஏன்னா அவன் இங்கே இருந்தான்னா பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒன்றா சாப்பிட போய் உட்காடுறாங்க. சடனாக பார்த்தா பக்கத்தில் ஹீரோ உட்காந்துடுறான். உடனே 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ என் நகையை கொடுக்காம யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் என் நகையை வாங்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறான். இதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா அவங்ககிட்ட சொல்கிறா, நான் விருந்துக்கு வரப்போ நான் உன் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும்
ஹீரோவும் இல்லை எனக்கு நகை வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊர்கார பசங்களோட குடிக்க போயிடுறான். அங்கே ஹீரோயினோட அண்ணனும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு ரொம்பவே போதை அதிகமாகி மயங்கி விழுந்துடுறான். உடனே ஹீரோயினோட அண்ணன் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு கல் எடுத்து ஹீரோவோட தலையில போடுறதுக்கு பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் மனசு மாதிரி விட்டுடுறான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோயினோட அண்ணன் 3 பேருமே போய் தனியாக பேசுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து நகையை கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த நகையை நான் கொடுத்துட்டா என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் உனக்கு வந்து நகையை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் இவனை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ரால் பண்ணையிலேருந்து ராலை எடுத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் உடனே கோபமாகி அவங்கள போட்டு காட்டுத்தனமாக அடிக்கிறான். இவன் அடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் பயந்து போய் உறைஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் அண்ணனும் அங்கிருந்து ஆட்டோவில் கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஒரு லாட்ஜில் போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், நான் நகையை வாங்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் ஒன்றா உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அண்ணன் குடிச்சிட்டு அவன் தங்கச்சியை நினச்சி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலை எடுத்து பேசிட்டு அவன் எதுவும் சொல்லாமல் உள்ளார வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறான். உடனே ரூமோட கதவை எல்லாத்தையும் மூடிட்டு அவன் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வந்து அவனை தடுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனை வந்து கண்டபடி திட்டிடுறான். அப்போதான் அவனை கட்சியை விட்டு தூக்குன விஷயத்த இவன்கிட்ட சொல்கிறான். அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தன் வந்து ஹீரோவை செம்ம அடி அடிச்சிடுறான். ஏன்னா அவன் தான் அந்த நகையோட ஓனர். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஓனர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். உடனே ஓனரும் சாரி கேட்டுட்டு அவனுக்கு செலவுக்கு காசும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிளான் ஒன்று போடுறான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறான். இன்னைக்கு நைட்டு குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும் ஹஸ்பண்டும் ஓகே சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நைட் அந்த ரூம்மேட் பசங்க, ஹீரோயினோட அண்ணன், ஹீரோ எல்லாருமே குடிக்கிறதுக்காக அவனோட ரால் பண்ணைக்கு போகிறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோ. உடனே அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சட்டையை பிடிச்சிடுறான். உடனே அவன் கோபமாயிடுறான். அங்கே உள்ளவங்கெல்லாம் இவனை சமாதானப்படுத்தி இவனை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்கிறான், இவனை நாளைக்கு என்ன 3 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஹீரோயின்கிட்ட அவனை பற்றி கேட்குறான். அவன் பேர் என்ன, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும் ரொம்ப பயந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. மறுநாள் காலையில் 3 மணிக்கு ஹீரோவும் அவனை பார்க்க போகிறான். போகிறப்ப அவனுக்கு ஒரு சட்டை ஒன்று வாங்கிட்டு போகிறான். ஆனால் அந்த சட்டையை ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எரிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஏன் என் சட்டையை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நான் நகையை திருப்பி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்கிறான். ஹீரோவும் திருப்பி வாங்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோவை கத்தியால் குத்திடுறான். குத்திட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே ஹீரோயின் கத்தியில் ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. மறுநாள் அவன் அண்ணனும் அவளை கூப்பிடுறதுக்காக வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவன் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின், அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து அவனை தேடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அவன் எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு போகிறதுக்காக பார்க்குறா. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் அவனை வந்து பார்த்து பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு வாத்து பிடிக்கிற போட்டி நடக்குது. அந்த போட்டியில் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் கலந்துக்கிறான். பார்த்தீங்கன்னா சடனாக அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து நிற்கிறான். இதை பார்த்து ஒரே அடியாக ஷாக் ஆயிடுறான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஹீரோட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. அந்த ஊரில் அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சு திருவிழா ஒன்றும் வருது. எல்லாருமே திருவிழாவுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமும் ஹீரோவும் வந்து நிற்கிறான். ஹீரோயினோட ஹஸ்பண்டோ வீட்டில் நம்பிக்கை இல்லாமல் அவன் நகையை எல்லாத்தையுமே அவன் கூடயே கையில் எடுத்துகிட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், அந்த நகையை நீயே கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ உடனே என்ன பண்ணுறான்னா அவனோட ரால் பண்ணைக்கு போயிட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அங்கே போகிறான். 2 பேரும் அந்த நகைக்காக அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நகையை எடுத்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எந்த படம் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம்.